இப்போ பாலனையா சொல்லுங்க. என்ன? முதலாவது இருக்கிற சொல் என்ன? உணவா குடிக்கிறது. பொனவா குடிக்கிறதுன்னு வச்சாச்சு. இப்ப ம். குடிக்கிறேன்னு எப்படி சொல்றது? பொண்ணு. பொன. பொனன்னு சொல்லியாச்சு. சரியா? ம். இப்ப ம். அந்த விஷயம் விளங்கிருது தானே. இப்ப கனவாவுல யா. சாப்பிடுறேன்னு எப்படி சொல்றது? சாப் கண். கண. கண்ணு. கண. சாப்பிடுகிற கண. அ யனவான்னு சொன்னா என்னது? போறது. போறது. அப்ப போகிறேன்னு எப்படி ம். சொல்றது? என்ன. யன்ன இல்ல. யன. ய ஓகே. என்ன. யன்னவான்னு சொல்லி தரலையே. டபுள் என் வரலையே அந்த இடத்துல. என் யனவா. அ அ அ யன. என் சிம்பிளா என் சொல்லணும். என் என் சரி. அப்ப தினவாண்டா என்ன அர்த்தம்? எடுக்க தினவந்த தாரது இல்ல வைக்கிறது. தினவாண்டா தாரது, கொடுக்கிறது. 2 அர்த்தம் இருக்கு. கொடுக்கிறதா. தாரதும், கொடுக்கிறதும் 2 அர்த்தம் இருக்குது. ஆ. இப்ப கொடுக்கிற ம். என்று எப்படி சொல்றது? தென்னு. தென். தென்ன இல்ல. தின. தென்னு. தென்னு. தின. தின. கொடுக்கிற. தென்னு. கொடுக்கிற மனுஷன் எப்படி சொல்றது? ம். தெ தென்ன மனுஷன். அல்ல. தின மனுஷயா. தின இல்ல. தின தென மனுஷயா. மனுஷன். தென மனுஷன். தின மனுஷயா. தின மனுஷயான்னு சொன்னா கொடுக்கிற தென மனிதன். மனுஷன். சரியா? ம். சரி. அப்ப யா. வெனவாண்டா என்ன அர்த்தம்? என்ன ஆகுது. வெனவாண்டா ஆகுது, நடக்குது அப்படி அர்த்தங்கள் தரும். ஆகு. ஓகே. சரிதானே? ஆகுது, நடக்குது, ஆ. படுது அப்படி பல பிரச்சனைகள் வரும். தினவான்னு சொன்னா ஆகுது, நடக்குதுன்னு ஆ. அர்த்தங்கள தருது. சரியா? ஆ. ஓகே. திங்கட்கிழமை கிளாஸுக்கும் சேர்த்து போட்டுட்டு இருக்கு. சரி, பரவாயில்ல. சரி. இப்ப அடுத்தது 6வதா என்ன இருக்குது? துவனவா. துவனவா. இப்ப நவாவுக்கு முன்னுக்கு 2 எழுத்து இருக்குதா? அல்லது 1 இருக்குதா? 2 இருக்கு. எனக்கு 10 இருக்கு. துவா. வா. ஓ! துவ 2 இருக்குது. ஓ. விளங்குதா? துவன்னு இருக்குது. இப்ப ஏற்கனவே வந்ததுல பாருங்க, ஆ. நவாவுக்கு முன்னுக்கு ஒத்தொத்த சொல்லா இருக்குது. போ, கா, யா. யா, தே, வே. அப்படித்தானே இருக்குது. ம். அப்படியே இருக்குது. ஓ. சரி. அடுத்தத பாருங்க. துவனவாவுல 2 எழுத்து இருக்கு. துவ என்று இருக்குது. ஓ. அடுத்தது பலனவா. பலனவாவுல பல என்ற 2 பலனவா. எழுத்து இருக்குது. பால 2 சவுண்ட் ஓ. வருது. அடுத்தது ஓ. அஹானவா. ஓ. ஆஹா 2 இருக்குது. ம். அதே மாதிரி ஓ. அடுத்து என்ன இருக்குது? கரணவா. பெரணவா. கரண. பெரணவா. அதுலயே 2 இருக்குது. இப்ப அடுத்தது என்ன இருக்குது? ஓ. அது ஹரண எச். ஹரண. ஹானவா. அதுவும் 2 எழுத்து வருது. ஹானவா. ஹானவா. ஓ! அது 2 எழுத்து இல்ல. ஹெச் டபுள் ஏ ஹா. 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 அது ஹா மட்டும் தான். ஒத்த சொல் தான அது. ஹா. சரிதானே? அடுத்தது கானவா. ஆ. அது ஒன்று தான் இருக்கு. 1 தான் இருக்குது. நானவா. ஓ. அதுவும் ஒன்று. நானு. 1 தான் இருக்குது. என். தானவா. ம். அது ஒன்று தான். 1 தான் இருக்குது. பானவா. எஸ். அதுவும் சேம். ஒன்று. அடுத்தது ரேனவா. ஒன்று தான். அதுலயும் 1 தான் இருக்குது. இப்ப ம். நான் உங்களுக்கு சொல்ற விஷயத்த நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்றேன்னுட்டு. இப்ப நாங்க நேற்று பார்த்த பாடத்துல என்னன்னு சொன்னால், ஒரு சொல்ல அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு சொல்ல நாங்க பயன்படுத்தும்போது, இப்ப பார்க்கிறதுக்கு பலனவான்னு சொல்றது. இப்ப கனவாண்டா சாப்பிடுறது, பொனவா குடிக்கிறது. இப்படி வரும்போது குடிக்கிற, பார்க்கிற இந்த மாரி சொல்லும்போது பொன, கன என்று படிச்சிருந்தோம். அதே மாதிரி தான் இப்ப துவனவான்றது ஓடுறதுக்கு சொல்றது. அப்ப ஓடுறேன்னு எப்படி சொல்ற? துவே. துவ. சரியா? துவ. ஓடுறேன்னு சொல்ல போக்கு துவேண்டா வரும். துவ. யா துவ. என்ன வராதா? துவண்ண துவன்னு அது அழுத்துறீங்க போட்டு. டபுள் என்ன இருக்கு அவர்ட்ட இல்லையே? இல்ல. இப்ப கனவாவுல வாவ வெட்டுனீங்க. வாவ வெட்டினா என்ன மிச்சம்? கன மிச்சம். துவனவாவுல வாவ வெட்டினா என்ன மிஞ்சுது? துவன். துவ. துவ துவனே. துவனேண்டு வருது.
எப்படி துவண்டு வரும்? Oh, sorry. Oh, yeah. துவனண்டு வரும். சரி, இப்ப பலனவாண்டா பாக்குறது. அப்ப பாக்குறேன்னு எப்படி சொல்றது? Balan. பாக்குற Balan. பாக்குற Balan. எப்படி சொல்ற? பாக்குறேன்னு எப்படி சொல்றது? Balan. பாக்குறேன்னு சொல்லுங்க. 2 தரம் சொல்றேன்டா எப்படி சொல்றது? பாக்குற இடத்துல எல்லாம் பலன. சரி, அகனவாண்டா கேக்குறது. கேக்குறது எல்லாம் நம்பாதீங்க. அப்படி சொல்லும்போது கேக்குறதை எல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்றானே நாங்க. அப்ப அந்த கேக்குறன்னு எப்படி சொல்றது? Ahana. அகன கேக்குற. சரியா? அப்ப செய்யற எப்படி சொல்றது? கரண. இப்ப ஹானவாண்டு சொன்னா உழவுறதுக்கு சொல்றது. ஹானவாண்டா என்னது? உழவுதல். உழவுறது தெரியுமா? உழவடிக்கிறது. வயல்ல உழவு. வயல் உழுவுறது. உழவுதல். உழுதல். சரியா? இப்ப உழுது எப்படி சொல்றது? அதே உழவுற. இப்ப நான் சொல்ற உழுது. சரி, இப்ப குழம்பிட்டேனே. என்னடா அது? குழம்பிட்டு தானே? சரி, இப்ப நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். தெளிவுபடுத்துறதுக்கு முன்னால உங்களோட கை பேனாவில் இருக்கக்கூடாது. புத்தகம் எல்லாம் கீழே வச்சு போட்டு இங்க என்ன பார்க்கணும். முதலாவது நல்லா என்ன சொல்றேன் அப்படின்றத நல்லா தெளிவா பார்க்கணும். சரியா? இப்ப பாக்குற என்று சொல்லும் போது பலன பார்த்தோம். சாப்பிடுறன்னு சொல்லும் போது கண என்று சொன்னோம். அப்ப சாப்பிடுற மனிதன் கண மனுஷயா. சாப்பிடுற போது கணக்கொட்டை. சாப்பிட்டு கொண்டு கணகமன் அப்படி வந்துச்சு. நான் பார்த்தேன் நேத்து. என்ன? சரி, இப்ப சாப்பிடுற இல்ல, சாப்பிட்டு இருந்தான். அப்படி சொல்றேன் நாங்க. நான் போகும்போது அவன் சாப்பிட்டு இருந்தவன். அப்படி சொல்றேன் நாங்கண்ணே. அவன் சாப்பிட்டு இருந்தான். அந்த சாப்பிட்டுன்னு பயன்படுத்துறது எப்படி? இதைத்தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சரியா? விளங்கிட்டா? சரி, இப்ப இதுக்கு முன்னால பொனவாண்டா குடிக்கிறது, கனவாண்டா சாப்பிடுறது, யனவாண்டா போறது, தினவாண்டா கொடுக்கிறது வாங்குறது, வெனவாண்டா ஆகுது நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, சம்திங் ஹேப்பன். அந்த ஹேப்பனுக்கு நாங்க சொல்றது நடக்குது. அடுத்தது துவனவாண்டா ஓடுறது, பலனவாண்டா பாக்குறது, அகனவா கேக்குறது, கரணவா செய்யறது, ஹானவா உழுவுறது, கானவா தடவுதல் பூசுதல். அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. பிரதானமா 2 எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று பூசுறது, இன்னொன்று தடவுறது. தடவுதல் பூசுதல் 2க்கும் நாங்க வந்துட்டு கானவாண்டா எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது நாணவாண்டா குளிக்கிறது, நாணவா குளிக்கிறது, தானவாண்டா போடுறது, தானவா போடுறது, பானவாண்டா இறக்குறது. பானவாண்டா ஏதோ ஒன்றுல இருந்து நாங்க கீழே இறக்கி எடுக்கிறது தான் நாங்க சொல்றோம். இறக்குறதுக்கு நாங்க வந்துட்டு பானவாண்டு சொல்றோம். அடுத்தது ரெனவா. இப்ப நம்மட ஸ்கூல்கள்ல நம்மட இதுகள்ல என்னது கிளாஸுகள்ல எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறல. சரியா? இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன்னா, ரெனவாண்டு சொன்னா கக்கா போறத குறிக்குமா? ரைட்டா? ஒரு மனிதன் கக்கா போறதுக்கு ரெனவான்னு சொல்றது. சரியா? சிங்களத்துல இருக்குது. அது சிங்களத்துல ஏன் தமிழ்லயும் இருக்கு தானே. கக்கா போறது பேல்றதுன்னு சொல்லுங்க. பேல்றது அப்படித்தானே? திண்டெடுத்த பேண்டு ஓட்டு போறான் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்கு நாங்க சரி, ஏதோ ஒன்று சொல்றது. அப்ப திண்ட இடத்தை பேண்டுட்டு போறான்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா இருந்துட்டு அவன் அந்த இடத்துல துரோகம் செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு அந்த கதையை சொல்லுவாங்க. திண்டெடுத்த பேண்டுட்டு போறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாங்க வந்துட்டு கணத்தென ரெனவா என்று சொல்றது சிங்களத்துல. சரியா? சரி, இப்ப நல்ல ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ரெனன்னு சொன்னா பேழுகிற அப்படின்னு அர்த்தம் வருது. அப்ப பானன்னு சொன்னா இறக்குறன்னு அர்த்தம் வருது. தானவாண்டா போடுறேன்னு அர்த்தம் வருது. நானண்டா குளிக்கிற, நான காமரைய குளிக்கிற ரூம், நான மனுஷயா குளிக்கிற மனிதன், நான விழாவ குளிக்கிற நேரம்,
நாண தென குளிக்கிற இடம் விளங்கிட்டா நாண லிந்த குளிக்கிற கிணறு அப்ப காணவாண்டா தடவுறது பூசுறது அப்ப காணன்னு சொன்னா பூசுற காண பவுடர் இருக்கு பூசுற பவுடர் விளங்கிட்டா காண பெஹித் இது பூசுற மருந்து அப்ப அத்த காணவா அப்படின்னு சொன்னா கையால தடவுகிறார் அப்படின்னு இருந்தது அடுத்தது ஹானன்னு சொன்னா உழுறு அப்ப ஹான கும்புறு உழுவுகிற வயல் உழுவுகிற உழுற வயலை காட்டுங்க இப்ப டிராக்டர்காரன் வந்து சொல்லுவான் என்னது ஹான கும்புற பெண் என்ன உழுவுகிற வயலை காட்டுங்கள் உழுவுகிறன்னு வருதானே உழுவுற என்று சொல்றோம் நாங்க உழுவுற அப்படின்னு சொல்லுவோம் நாங்க அந்த உழவுற வயலை காட்டுங்கன்னு சொல்லும் போது ஹான கும்புற பெண் ஹான அப்ப கிற வந்தால் கிரண வருது கிரண என்று சொன்னா செய்கிற கிரண வேட செய்யற வேலை கிரண வேடட்டு அவாங்க வேணும் செய்யற வேலைக்கு நம்பிக்கையா இருங்க அதாவது நியாயமா இருங்க செய்யற வேலைக்கு நியாயமா இருங்க கிரண வேடட்ட அவாங்க வேணும் கிரண செய்யற வெட வேலை வெடட்ட வேலைக்கு கிரண வெடட்ட செய்யற வேலைக்கு அவாங்க வேணும் அவாங்கன்னு சொன்னா நியாயம் அதாவது என்ன சொல்றது ஹானஸ்ட்னு சொல்லுவோம் நாங்க இங்கிலீஷ்ல அதான் அவாங்க வேணும் அப்ப ஹானஸ்டா இருங்கன்னு சொல்றதுதான் அது அடுத்தது அகன கேக்குற அகன சிந்துவ லசனாய் கேக்குற பாடல் அழகா இருக்குது இப்ப அகன கேக்குறன்னு வந்திருக்குது அப்ப பலனண்டா பாக்குறன்னு வந்திருக்குது துவனண்டா ஓடுறன்னு வந்திருக்கு வெனண்டா ஆகுற தினண்டா கொடுக்குற வாங்குற யனன்னு சொன்னா போகிற கண சாப்பிடுற பொன குடிக்கிற இந்த இடத்துல எல்லாம் கடைசியில வந்திருக்குது அப்படித்தானே அப்ப குடிக்கிற இப்ப குடிச்சு இருந்தான் சாப்பிட்டு இருந்தான் போய் இருந்தான் தந்து இருந்தார் கொடுத்து முடிஞ்சுது என்னது தியாகி ஐயா காசு கொடுத்து அவரு இப்ப கொஞ்சம் வேற மாதிரி மாறிட்டார் இப்ப சாவச்சு இதுதான் சொல்ல நீங்க ஏமாத்தி வச்சுட்டாங்க அப்ப கொடுத்துன்னு சொல்றேன் தானே கொடுக்குறன்றது வேற கொடுத்துன்றது வேற விளங்கிட்டா நான் சொல்றது கொடுக்குறன்றது வேற கொடுத்துன்றது வேற விளங்கிட்டா நான் சொல்றது தமிழ் விளங்கிட்டு ஓடுறேன்னு சொல்ல போக்குல துவன கரத்த எக்கட்ட கொன்னு தென்னை என்னது දුවන කරත්තේ එකට ගොන්නු දෙන්නෙක් அப்படின்னா துவனண்டா என்ன அர்த்தம் ஓடுற மாட்டு வண்டியில் ஓடுகிற கரத்தேண்டா என்ன அர்த்தம் வண்டில் எக்கட்டேண்டா ஒன்றுக்கு கொன்னு தென்னைக்குண்டா ரெண்டு மாடுகள் ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா ரெண்டு மாடு එක දාලා එකක් අයින් වුණොත් එක්කෙනෙක් දාලා එක්කෙනෙක් අයින් වුණොත් ඉවරයි. ஒண்ட விட்டு ஒண்டு பிரிஞ்சா මොනා වෙයිද කියලා හිතලා බලන්න. என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. சரி அப்ப துவனன்னு சொன்னா ஓடுகிற அப்ப ஓடி என்று சொல்லுவோம் நாங்க ஓடி உழைக்கணும் ஓடுகிற உழைக்கணுமா ஓடி உழைக்கணுமா அப்ப ஓடுகிறன்ற வசனம் வேற ஓடின்ற வசனம் வேற விளங்கிட்டா அப்ப ஓடி அப்ப பலனவான்னு சொன்னா பாக்குறது இப்ப பாக்குறன்னு சொல்றது வேற பாத்துன்ற வேற திரும்ப பார்த்து திரும்ப பாக்குறேன்டா வரும் இல்லையே பார்த்துன்னு வரும் அப்ப பார்த்து எனக்கு வெறுத்து போயிட்டு அத நாங்க பாக்குற வெறுத்து போயிட்டுன்னு சொல்லுவோமா இல்லையே பார்த்து பழகிட்டுது எனக்கு அப்ப பார்த்துன்னு தான் பயன்படுத்துவோம் அது வேற பார்த்துன்றது வேற பாக்குறன்றது வேற இது ரெண்டையும் நல்லா விளைய கொள்ளணும் தமிழ்ல சரியா இப்ப அடுத்தது வந்து என்னது அகனவா இப்ப கேக்குறன்றது வேற கேக்குற இடம் கேக்குற மனுஷன் கேக்குற பாட்டுன்றது வேற கேட்டுன்றது வேற என்னால இந்த பாட்டு கேட்டு எனக்கு வெறுத்து போயிட்டுது அப்படி சொல்லுங்க கேட்டு என்று சொல்றோம் அந்த மாதிரி இதை எப்படி பயன்படுத்துறதுன்றத இன்றைக்கு பாக்குறது நேத்து பாடம் இல்ல இன்றைக்கு இப்ப விளங்கிச்சா நேத்து படிச்சது பாக்குற நடக்கிற ஓடுகிற இன்றைக்கு ஓடி பார்த்து கிழிச்சு அப்படி சரிதானே இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொன்னா நவா என்ற எழுத்துக்கு நவான்ற எழுத்துக்கு முன்னால இருக்கிறத 2 தடவை பயன்படுத்தினா அந்த அர்த்தம் வந்துடும் விளங்கிட்டா ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருக்குது அதை புரிஞ்சு கொள்ளுங்க என்ன சிக்கல்னு சொன்னா நவான்ற சொல்லுக்கு முன்னால
2 எழுத்துக்கு மேல வந்தா அதை அப்படியே பயன்படுத்தலாம். 2 எழுத்துக்கு மேல வந்தா அதை அப்படியே பயன்படுத்தலாம். ஒரு எழுத்து வந்தால் அதுல ஏண்டு வாரதையும் ஈண்டு வாரதையும் மட்டும்தான் பயன்படுத்தலாமோ தவிர மத்த எழுத்தெல்லாம் மாத்தணும். குழம்பிட்டா? இல்ல சார், சொல்லுங்க. அதாவது நவாவுக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து 2 எழுத்தா இருந்தா அதை 2 தரம் பயன்படுத்தினாலே அப்படி வந்துடும். உதாரணமா இப்ப 2 எழுத்துள்ள எழுத்துக்களை பார்ப்போம். 6வதா இருக்கிறது என்னது? துவனவான் இருக்குது. அப்ப துவனவாவுல நவா வட்டினா என்ன 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 மிச்சமா இருக்கு? துவா துவே. துவா இல்ல, துவ. துவானவான்னு சொல்லலையே, துவனவா. துவ. துவா ஓ, துவ 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 மட்டும் எப்பா எல்லாத்தையும் ஓடி ஓடி என்னால ஏலாம் இருக்கு. துவ துவ ஹம்பகரான்னு ஓடி ஓடி உழைக்கணும். துவ துவ என்ன, துவ துவ என்ன, ஓடி ஓடி வாங்க, ஓடி ஓடி வாங்க, துவ துவ. இப்ப விளங்குதா? துவனேண்டா ஓடுகிற, துவ துவண்டா ஓடி ஓடி. விளங்கிட்டு தானே? ஓடி ஓடி. சரி, இப்ப பலனவாண்டா பாக்குறேன்னு சொல்றது பலனு. அப்ப நவாவட்டினா என்ன மிச்சமாகுது? பல பல. பல பல. ஐ பலபல இன்னி ஏன் பார்த்து பார்த்து இருக்கிறீங்க? பலபலை அன்னைப்பா பார்த்து பார்த்து போவோம். வியாபாரிகள் சொல்லுவாங்க பலபலை அன்னைப்பா மிஸ் மேன் 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 பலபலை அன்னைப்பா பலபலை அன்னைப்பா மேன் ஓனதையா பலபல கண்ணு ஓனதையா பலபல கண்ணு. விளங்கிட்டா? வேண்டியதை பார்த்து பார்த்து எடுங்க, பார்த்து பார்த்து எடுங்க, பார்த்து பார்த்து போவாதீங்க. இங்க வாங்க, மேன் மேன் பலபல கண்ணு ஓனதையா பலபல கண்ணு. தேவையானதை பார்த்து பார்த்து எடுங்க. அந்த பார்த்து பார்த்துன்றதுக்கு பலபல. இப்ப விளங்குதா? சரி, அடுத்தது அகனவாண்டா கேக்குறது தானே. இப்ப அகனன்னு சொன்னா கேக்குற. அகன சிந்துவ கேக்குற பாட்டு. அப்ப கேட்டு கேட்டுன்னு எப்படி சொல்றது? அஹா அஹா மம சிந்து அஹா அஹா ஹிட்டி. நான் பாட்டு கேட்டு கேட்டு இருந்தேனா என்ன செய்து கொண்டிருந்தீங்க? சிந்து அஹா அஹா ஹிட்டி. ரைட்டா? ஒயா கீனதே அஹா அஹா மட்டும் எப்பா எல்லாத்தையும் நீங்க கேட்கறத, நீங்க சொல்றத கேட்டு கேட்டு எனக்கு வெறுத்து போயிட்டுது. ஆஹா ஆஹா 2 தரம் வந்துட்டுது. சரி, அடுத்தது கரணவாண்டா செய்யறது. அப்ப கரணண்டா செய்யற. அந்த வாதான் தீ வந்திருக்கு. செய்யறது, செய்யறவர் செய்யறவள் அப்படி வந்திருக்குது. அப்ப செய்கிற என்று சொல்லும் போது கரண என்று வந்திருக்குது. அப்ப செய்து செய்து கரக்கர கரக்கர செய்து செய்து. விளங்கிட்டா? கரக்கரை இன்னைப்பா வெடகரகரை இன்னைப்பா வேலை செய்து செய்து இருக்க வேண்டாம். வெடகரகரை இன்னைப்பா வெடகரகரை எப்பா வெலாத்தீன்னு வேலை செய்து செய்து என்னால ஏலாம போயிட்டு, வேலை செய்து செய்து ஏலாம போயிட்டுது. சரிதானே? அப்படி வருது. இப்ப ஹானவா இருக்கு தானே. இப்ப கடைசியில பாருங்க, 10வதுல என்ன இருக்கு? ஹானவா, கானவா, நானவா, தானவா, பானவா. இப்ப 14வது வரைக்கும், 10வதுல இருந்து 14வது வரைக்கும் 1 2 3 4 5 சொல். 5 சொற்கள் இழுபட்டு இருக்குது. நெடிலா இருக்குது. அது அப்படித்தானே? என்னன்னு இருக்குது? ஹானவா, கானவா, நானவா, தானவா, பானவா. அப்படித்தானே? இப்ப இது ஒத்த சொல், தனிச்சொல் தானே? தனிச்சொல். ஆனா நீட்டி இருக்குது. நீட்டி இருக்குது. இப்படி நீட்டமானத நாங்க ஷார்ட் பண்ணி 2 தடவை சொன்னா சரி. விளங்கிட்டா? இப்ப உளவி உளவி இருந்தார் எப்படி சொல்றது? அந்த பாத்தீங்களா? ஏன் நாவ கொண்டு வரீங்க இதுக்குள்ள? உளவுற உளவுற அப்படின்னா நேண்டா ஹிர வருது. ஹஹா ஹஹா. ஒரு ஹா ஷார்ட்டா இருக்கணும், 2வது நீட்டணும். ஹஹா முதலாவது நம்ம ஷார்ட் பண்ணிட்டணும். நான் சொன்னேன் தானே? இப்ப அந்த சொல்ல ஷார்ட் பண்ணி. ஓகே ஓகே, இப்ப முளைங்கிச்சு. இப்ப முளைங்கிச்சு. ஹஹா. சரியா? அடுத்தது ஓகே. அடுத்தது கானவா. கானவாண்டா பூசுறது, கானேண்டா பூசுகிற. அப்ப பூசி பூசின்னு எப்படி சொல்றது? ககா. அதேதான், ககா. இப்ப குளிச்சு குளிச்சு எப்படி சொல்றது? நனா.
நானா நானா சரி அப்ப நானா போட்டு போட்டு दादा दादा ததா ததா போட்டு போட்டு அப்ப இறக்கி இறக்கி बाबा बाबा பபா 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 இல்ல அது ரெண்டு தடவை சொல்லிட்டீங்க பாவும் பாவும் வந்துட்டு பபா. ரெண்டு தடவை. பபா ஹிட்டியா இப்ப बाबा ஹிட்டியாண்டா திபுனாண்டா இருந்துச்சு திபுனாண்டா இருந்துச்சு ஹிட்டியாண்டாலும் இருந்துச்சு உயிருள்ள ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லும்போது ஹிட்டியா உயிர் இல்லாத ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லும்போது திபுனா சரியா இப்ப பாலனையா சொல்லுங்க நான் ஓடி ஓடி இருந்தேன் எப்படி சொல்றது ஓடி ஓடி துவா துவா தானே எப்படி துவா இல்ல துவ 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 ஆ. ஓடி ஓடி இருந்தேன் சொல்லுங்க நோ துவ 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 இன்னோ ஹிட்டியா இன்ன இன்னவாவுடைய இறந்த காலம் இருக்கிறேன் இல்ல ஓடி ஓடி இருக்கிறேன் இல்ல ஓடி ஓடி இருந்தேன் ஓடி ஓடி கொண்டிருந்தேன் ஓடிக்கொண்டிருந்தேன் ஹிட்டியா ஓடி ஓடி இருந்தேன்னு சொல்ல போகல துவ துவ ஹிட்டியா துவ அப்ப நான் ஓடி ஓடி இருந்தேன் எப்படி சொல்றது நான் ஓடி ஓடி இருந்தேன் சொல்லுங்க பாப்போம் மம் துவ துவ ஹிட்டியா மம துவ துவ ஹிட்டியா நான் பார்த்து பார்த்து இருந்தேன் எப்படி சொல்றது மம் பலன் 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 அல்ல பல பல ஹிட்டியா நான் பார்த்து பார்த்து இருந்தேன் சொல்லுங்க மம் பல பல ஹிட்டியா நான் உங்களை பார்த்து பார்த்து இருந்தேன் சொல்லுங்க மம் ஒயா மம் ஒயா 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 பல பல ஹிட்டியா மங்கோயா பலபல ஹிட்டியா நான் உங்களை பார்த்து பார்த்து இருந்தேன் நீங்க வரும் வரைக்கும் நான் பார்த்து பார்த்து இருந்தேன் சொல்லுங்க அப்போ ஒயா நீங்க ஒயாட்ட வரக்கூடாதாங்க டே என்னதுக்கு வருது நீங்க வரும் வரைக்கும் வாரத்துக்கு என்ன சொல்றது வாரத்துக்கு என்ன சொல்றது சொல்லுங்க இன்னும் வாரத்துக்கு வாரது வாரது கமிங் வாரத்துக்கு என்ன சொல்ற சிங்களத்துல அங்க பார்க்க கூடாது சொல்லுங்க என்னவா 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 போறதுக்கு என்ன சொல்றது என்ன என்ன இல்ல என்னவா யனவா 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 வாரத்துக்கு என்ன சொல்றது என்னவா போறதுக்கு என்ன சொல்றது யனவா யனவா இப்ப போகிறேன் எப்படி சொல்றது போகிற எப்படி சொல்றது என்ன ஏன் என்ன வருது இன்ன என்னவாண்டா சொன்னோம் யனவான்னு சொன்னோமா யனவா போறது ஓ அப்ப போகிறேன் எப்படி சொல்றது யனவா அது போறதுக்கு சொல்றது போகிற போற எப்படி சொல்ற போற யன 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 அப்ப வார என்ன 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 சரி வரைக்கும் நான் நேத்து ஒன்று சொல்லிருந்தேன் தெரியுமா சொன்னீங்க நேற்று என்ன சொன்னா ஞாபகம் இல்லாட்டி அடிப்பேன் பிரம்பு இருக்கு கங் கங் யான கங் என்ன கங் ஒன்னு கங் பிடிச்சுமா படிச்சுதானே அப்ப நீங்க வரும் வரைக்கும் எப்படி சொல்றது நீங்க வரும் வரைக்கும் சொல்லுங்க அப்போ அப்போ ஒயா என்ன என்ன கங் ஒயா எனக்காங் நீங்க வரும் வரைக்கும் எனக்கு எனக்கா ஓகே ஃப்ரெண்ட் நான் பார்த்து பார்த்துருந்தேன் சொல்லுங்க நான் பார்த்து பார்த்துருந்தேன் சொல்லுங்க மம் பல 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 ஹிட்டியா 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 ஓ பல பல ஹிட்டியா நீங்க வரும் வரைக்கும் நாங்க பார்த்து பார்த்துருந்தேன் சொல்லுங்க ஒயா எனக்காங் என்னவாண்டா வாரது அத ஞாபகம் வச்சுக்கோ எனக்காங் பல பார்த்து இருந்தேன்னா பல பல ஹிட்டியா ஹிட்டியா மம் பல பல ஹிட்டியா நீங்க சாப்பிடும் வரைக்கும் நாங்க பார்த்து கொண்டிருந்தேன் சொல்லுங்க
ඔයා ඔයා ගන්න කන් කනකං කනගන් හිටිය ඔයා கணக்காக හිටියனா நீங்க බල சாப்பிடும் බල பொழுது நான் இருந்தேன் நான் බල சாப்பிடும் බල பொழுது බල බල හිටිය பல பல ஹிட்டியா. இப்ப பாட்டுக்கு நாங்க சொல்றது சிந்து. பாட்டுக்கு என்ன சொல்றது? சிந்து சிந்து. நீங்க குடிக்கும் வரைக்கும் இங்க பாருங்க, நீங்க குடிக்கும் வரைக்கும் நான் பாட்டு கேட்டு கேட்டு இருந்தேன். சொல்லுங்க அப்போ. ஓகே ඔයා බොන්න බොන්න ඔයා බොන්න මං සින්දු හිටිය சிந்து சிந்து ஹிட்டியாவா? சிந்து அஹா அஹா ஹிட்டியா. සින්දු අහා හිටිය சிந்து அஹா ஹிட்டியா. அஹாஹா அஹாஹான்னு வருதானே. அப்ப ஒயா பொனவா பொனவாண்டா நீங்க குடிக்கிறீங்க. அப்ப பொனக்காங்கடா குடிக்கும் வரைக்கும். பொனண்டா குடிக்கிற. ඔයා බොනගන් මම සින්දු අහා හිටිය ஹிட்டியா. இப்ப கதைக்கிறீங்களா? வருது சொன்னீங்க பெருசா வராது, எனக்கு கஷ்டம். வெக்கமா இருக்கு அதான் வெக்கப்பட தேவையில்லை, வெக்கப்பட தேவையில்லை. சரியா, வெக்கப்பட தேவையில்லை. இப்ப நீங்க செய்யற வேலை என்ன தெரியுமா? இப்ப பாத்தீங்க, பெட்டன் விளங்கிச்சா உங்களுக்கு? பெட்டனை விளங்கினா கதைக்கிற லேசு. சரியா, அப்ப எனக்கு இப்ப நான் சிந்திக்கவே இல்லை. இப்ப டக்குனு நீங்க சொன்னதை நானும் சிந்திக்கிறேன். அப்ப எனக்கு லேசா இருந்தது, கொஞ்சம் சடக்கு படக்கு படிச்சது விளங்குது. இப்ப விளங்குது. அதான் அந்த அந்த நான் சொன்னேன் தானே, ஃபர்ஸ்ட்டுக்கு நாம ஒரு வாகனத்தை வாங்கும் போது பெருசா நினைப்போம், அதுக்கு பிறகு கணக்கு இருக்காது. அந்த மாதிரி தான் முதல்ல நாங்க கற்றுக்கொள்ளும் போது குழப்பமா இருக்கும். ஏன்டா ஒரு வசனம் கூட தெரியாது, ஒரு சொல் கூட தெரியாது தானே, என்னன்னு கேட்க கூட தெரியாது சிங்களத்துல. அப்ப அப்படி வந்த நீங்க ஒரு வாக்கியம் வடிவமைக்கிறதுக்கு எப்படி தெரியணும்னு சொன்னா, எங்கட தாய்மொழியில நாம கதைக்கிற பேட்டர்ன் முதலாவது விளங்கி இருக்கணும். அது விளங்கினா அதே விஷயத்த சிங்களத்துல படிக்கும் போது, சிங்களத்துல மட்டுமில்ல வேற எந்த மொழியில படிக்கணுமா இருந்தாலும் அது டக்குன்னு விளங்கும். விளங்கிச்சா? அப்ப அதை நம்ம நல்லா என்ன செஞ்சு கொள்ளணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்ப நானெல்லாம் எனக்கெல்லாம் ஆங்கிலத்திலாம் ஸ்கூல்ல முட்டை. சரியா, ஸ்கூல்ல எனக்கெல்லாம் நான் 10 மார்க்ஸுக்கு மேலாம் எடுக்க மாட்டேன். இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது எனக்கு. ஆனா நான் எப்ப இந்த மொழியை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சனோ அப்ப இந்த வெள்ளக்காராக்கள் கதைக்கும் போது அவங்களோட கதைச்சு இப்ப வெள்ளக்காராக்கள்டே கேள்வி கேட்கிற அளவுக்கு கொஞ்சம் 100க்கு 100% எனக்கு ஆங்கிலம் தெரியாதுதான். இருந்தாலும் ஒரு 100க்கு 80% எனக்கு அந்த ஆங்கிலத்தை மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு தெரியறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த என்ன மொழியை நான் எப்படி கதைக்கிறேனோ அந்த மொழியை சரியா விளங்கி கொண்டதுனால மற்ற மொழி இலகுவா இருந்துச்சு. விளங்கிட்டா? அப்ப தண்ட மொழி உறுதியா விளங்கினால் மற்ற மொழி ஈஸியா விளங்கும். அப்ப நான் படிப்பிக்கிற மெத்தட் என்ன சொல்றது, இந்த புத்தகத்துல இருக்கிற அது இதெல்லாம் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு இங்க பாருங்க, இப்ப இதான் என் சிலபஸ். இப்ப எழுதுனது இப்பதான் எழுதுனேன் நான். இப்ப பேனை கொண்டு எழுதுனது. அப்ப சிலபஸ் எல்லாம் நம்ம கிட்ட இல்லை, என் சிலபஸ் தலைக்குள்ளான் இருக்கு. அப்ப நான் அதை கொண்டுதான் என்ன செய்யறேன், படிப்பிக்கிறேன். அப்ப அதனால நம்மட நான் சொல்ற விஷயத்த நீங்க தெளிவா விளங்கி கொண்டீங்கடா 100% கதைப்பீங்க. மத்தவங்க ஏதோ ஒரு கைடை கொண்டு தான் படிப்பிப்பாங்க, அது விளங்காது, விளங்காம இருக்கும். ஆனா நான் படிப்பிக்கிறது தெளிவா விளங்கி கொண்டாலோ, நான் சொல்றத புரிஞ்சு கொண்டாலே போதும், உங்களுக்கு வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. சொல்றத புரிஞ்சு கொண்டா சரி. இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற 15 வினை சொற்கள் இருக்குதானே, அதாவது பொனவா, கனவா, யனவா, தினவா, வெனவா, துவனவா, பலனவா, அகனவா, கருணவா, ஹானவா, கானவா, நானவா, தினவா, பானவா, ரெனவா, இந்த 15 வினை சொல்லையும் நீங்க பாடத்துல இருக்கணும், தலைக்குள்ள இருக்கணும். சரியா? சரி, இப்ப நான் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அதை இப்ப விளங்கப்படுத்தினா குழம்பிடும். அதனால இந்த போ, கா, யா, தே, வே இருக்குதானே, 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்குதானே உங்கள்ட்ட, இந்த 5 விஷயத்தையும் கடைசியில 15ஆவதா இருக்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இன்னொரு கிளாஸ்ல நான் சொல்லி தருவேன். சரியா? இப்ப சொல்லி தந்த பேட்டர்னை நீங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த ரெக்கார்டிங்கை நான் உங்களுக்கு போடுவேன். இந்த ரெக்கார்டிங்கை பார்த்து என்ன செய்யுங்க, திரும்பவும் அதை அனலைஸ் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா இன்னும் இலகுவாக இருக்கும். மொழியை நாங்க டக்குன்னு கற்றுக்கொள்ளலாம். நம்ம 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் எவ்வளவுதான் படிச்சாலும் பிரயோசனம் இல்லை. விளங்கிச்சா? விளங்கல்லண்டா, விளங்கவில்லை என்றால் எத்தனை மணித்தியாலம் படிச்சும் பிரயோசனம் இல்லை. விளங்கி 5 நிமிஷம் படிச்சாலும் அது போதும். விளங்கி 5 நிமிஷம் படிச்சாலும் ஒரு நாளைக்கு அது போதும். ஒரு நாளைக்கு அது போதும், 5 நிமிஷம் போதும் ஒரு நாளைக்கு. அதனால ஒரு நாளைக்கு 10 வினை சொற்கள், 10 சொற்கள், நான் சொல்லி தரக்கூடிய 10 சொற்களை நீங்க நல்ல நினைவுல வச்சு கொண்டாலே போதும்.
அது பொய் இல்ல. அந்த 2 மாசத்துல கதைக்கலாம்ன்றது பொய் நன்றி இல்ல. மாஸ்டர். நன்றி மாஸ்டர். சரி, ஓகே.